முத்தமிழ் இலக்கியங்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உயரிய மகுடத்தில் உரையரங்கம் இதோ துவங்க இருக்கிறது. தமிழ் இலக்கியங்களுக்கு சேவை செய்த இஸ்லாமிய அறிஞர்களின் பட்டியலில் மருகும் சமுதாய கவிஞர் தாவண்ணா காசிம் அவர்கள் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுவார்கள். கொடைத்திறனாய் உயிர் வாழும் சீதக்காவி, குணங்குடியின் புகழ் பாடும் மஸ்தான் சாஹிப், மடை திறந்த தமிழ் தேனை பாட்டில் தேக்கி மாமேறு உமரன்னும் சீராதந்தவன், கொடிகட்டி அவதானம் செய்து வென்ற குமரி மகன் பாவலனாம் சதாவதானி, மடிமீது விளையாடி மழலை சொன்ன மணித்தமிழே உனையங்கு வாழ்த்துகிறேன் என்று புதியதோர் தமிழ் தாய் வாழ்த்து பாடினார். அப்படி தாய் தமிழுக்கு, செம்மொழி தமிழுக்கு சேவை செய்த இஸ்லாமிய புலவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டு போகும். தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்பில்லை என்பது போன்ற ஒரு சித்திரம் வரையப்படுகிற இந்த சூழலில் இல்லை இல்லை, தமிழுக்கு சேவை செய்த பெரும் அறிஞர்கள் பலருண்டு. தக்கலை பீரப்பா போல இன்னும் பலர், வேத புராணம் தந்த நூகு ஒளியுல்லா, ஞான புலம்பல் தந்த உமர் ஒளியுல்லா, இப்படி இறைநேசர்கள் பலர் தங்களுடைய இல்லங்களுக்குள்ளாலேயே மறைந்திருந்த போதிலும் தங்களின் சேவைகளை பாட்டுடை தலைவராக கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். அழகு தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார்கள். வரகவி காசிம் புலவர் போல இன்னும் பலர். அந்த வரிசையில் இலக்கியங்களில், முத்தமிழ் இலக்கியங்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அற்புத தகவல்களை இங்கே உரை நிகழ்த்துவதற்காக பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த உயரிய சொல்லரங்கத்தை துவக்கி வைக்கிறார்கள். தலைமை உரை தருகிறார்கள் சுன்னத்துல் ஜமாத் பேரியக்கத்தினுடைய தகுதிமிக்க தலைவர் அபு தலாயில், எங்கள் சங்கைக்குரிய உஸ்தாது பெருந்தகை அல்லாமா ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் கிப்லா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த 1500வது மீலாது நபி பெருவிழாவின் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த சாதாத்மார்களே, மௌலானாமார்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சவார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எனக்கு பிறகு அழகிய உரையை அற்புதமான வடிவில் உங்களுக்கு வழங்கவிருக்கிற சொற்பொழிவாளர்கள், குறிப்பாக கலைமாமணி கவி அருவி முனைவர் அல்ஹாஜ் திமு அப்துல் காதிர் அவர்களே, ஆலிம் கவிஞர் மௌலவி அல்ஹாஜ் எனது ஆசிரியர் பெருந்தகை தேங்கை மு ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி ஹலரத் பெருந்தகை அவர்களே, முஹிப்புல் உலமா அல்ஹாஜ் ஏ முஹம்மது மஅரூஃப் அவர்களே, முனைவர் அலி ஜனாப் எம் அப்துல் சமத் MA MPhil PhD அவர்களே, அழகிய முறையிலே கராஅத் ஓதிய மௌலவி அல் ஹாஃபில் எம் மன்சூர் அலி சவாஜி ஃபாலில் ஜமாலி ஹலரத் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மௌலவி AV அப்துல் ஹக்கீம் ஜமாலி ஹலரத் அவர்களே, துவக்க உரை ஆற்றிய மௌலவி அல்ஹாஜ் டாக்டர் ஏ ஹவாஜா முஈனுத்தீன் ஜமாலி MA MPhil PhD ஹலரத் அவர்களே, இந்நிகழ்வை அழகுபட தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலவி அல் ஹாஃபில் PSA அபு தாஹிர் ஃபஹீமி மஹ்லரி MA MPhil ஹலரத் அவர்களே,
மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் எம் ஃபகீர் இஸ்மாயில் கௌசி பிலாலி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஹலரத் அவர்களே, மௌலவி டாக்டர் எம் ஹபீபுல்லா ஜமாலி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி அவர்களே, மௌலவி அல் ஹாஃபில் கே முஹம்மது முஹையுத்தீன் ஆமீரி ஜமாலி அவர்களே, மௌலவி அல் ஹாஃபில் ஏ முஹம்மது உஸ்மான் சராஜி எம்ஏ எம்ஃபில் அவர்களே, மௌலவி அல் ஹாஃபில் எஸ் முஹம்மது உமர் ரில்வான் ஜமாலி அவர்களே, மௌலவி அல் ஹாஃபில் KM சையத் அபு தாஹிர் சராஜி சூஃபி ஹலரத் அவர்களே, மௌலவி அல் ஹாஃபில் எம் சையத் பிலால் ஃபையாசி ஆமிரி அவர்களே, அலி ஜனாப் அல்ஹாஜ் சூரத் கேட்ஸ் நாகூர்கனி அவர்களே மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே சான்றோர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மனமில்லாத மலருக்கு சிறப்பில்லை, ஒளி இல்லாத நிலவுக்கு சிறப்பில்லை, பெண்ணில்லாத வீட்டிற்கு சிறப்பில்லை, மதிப்பில்லாத துதிப்பிற்கு சிறப்பில்லை, மதிப்பில்லாத துதிப்பிற்கு சிறப்பில்லை, நபி புகழ் இல்லாத நானிலத்திற்கு சிறப்பில்லை, மௌலிது மீலாது இல்லாத இம்மண்ணுலகிற்கு சிறப்பில்லை. இம்மண்ணுலகிற்கு சிறப்பு சேர்க்கும் வேண்டும் என்கின்ற வகையில்தான் அழகான இந்த மீலாது நபி பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு விழாவை நடத்துவதற்கு காரணம் இறைவன் குர்ஆனிலே சொன்னதுதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டினான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற அருளை எண்ணி பாருங்கள். இன்னொரு இடத்துல இறைவன் கூறினான், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற அருளை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். இந்த வசனங்களை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ அருள் வளங்களை நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் ஈடு இணையற்ற நிஅமத்தாக அருள் வளமாக இருப்பது நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். நாம் பெற்றிருக்கிற பொருள் செல்வம், குழந்தை செல்வம், பட்டங்கள், பதவிகள் எல்லாம் இறைவன் வழங்கிய அருள் வளங்கள், சந்தேகம் இல்லை. ஆனா உயர்ந்த அருள் வளம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். மற்ற அருள் வளங்கள் இல்லாவிட்டாலும் கூட மறுமையிலே வெற்றி பெற்று விடலாம். மறுமையை வெற்றிக்கு பொருள் செல்வம் தேவை என்றில்லை, மறுமை வெற்றிற்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்றில்லை. ஆனால் மறுமை வெற்றிக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற நிஅமத்து வேண்டும். காரணம், அவர்கள் இல்லாவிட்டால் உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்காது. அவர்கள் இல்லையாண்டால் அதுமறை வேதம் குர்ஆனை நாம் பெற்றிருக்க வேண்டும். அதே போன்று அவர்கள் இல்லாவிட்டால் நம்மை படைத்து இறைவன் யார் என்று புரிந்திருக்க மாட்டோம். அவர்கள் இல்லாவிட்டால் நமது இறைவனை வணங்குகின்ற நற்பாக்கியத்தையும் நாம் அடைந்திருக்க மாட்டோம். இவ்வளவு பெரிய நற்பாக்கியங்கள் நமக்கு கிடைத்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்றால் அவர்களை விடவும் உயர்ந்த சிறந்த நிஅமத் வேறு எதுவும் இருக்க முடியாது. இறைவன் சொன்னான் அல்லவா, நான் தந்திருக்கிற நிஅமத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய நிஅமத்தாக இருக்கிறாங்க. அதை எண்ணி பார்க்கத்தான் இந்த மீலாது நபி பெருவிழா. இறைவன் சொன்னான் அல்லவா, நான் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை பிறருக்கு எடுத்து கூறுங்கள். ஆம், இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற அந்த நிஅமத்தை, அருள் வளத்தை மற்றவர்கள் எடுத்து கூறுவதற்கு இந்த மீலாது நபி பெருவிழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு விழாவை நடத்துவது நம்முடைய ஒரு பலனுக்காகத்தான், நமக்கு நாம் பெருமை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர இப்படியெல்லாம் விழா எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவங்களுடைய புகழை நாம் கூட்ட போகிறோம் என்றில்லை. காரணம், அவர்களுடைய புகழை இறைவன் ஏற்கனவே உயர்த்தி வைத்திருக்கிறான். இறைவன் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்ல, வரஃபஅனா லக திக்ரக், நபி அவர்களே உங்களின் புகழை நாம் உயர்த்தி விட்டோம். இறைவன் உயர்த்தியதற்கு பிறகு நாம் உயர்த்த போகிறோம் இல்லை. ஆனாலும் அவங்களை புகழ்றோம். ஏன் தெரியுமா? அவர்களை புகழ்ந்து நமக்கு நாம் பெருமை சேர்த்துக் கொள்வதற்கு, அவர்களை புகழ்ந்து நமக்கு நாம் புகழ் சேர்த்துக் கொள்வதற்காகத்தான். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க,
சந்தனம் இருக்கிறது, சந்தனத்துல மனமும் இருக்குது. அந்த சந்தனத்தை நம்முடைய உடம்புல பூசினா உடம்பு மணக்கும், பூசலேண்டா உடம்புக்கு மனம் இல்லை, ஆனால் சந்தனத்தில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அத்தர் இருக்குது, அத்தருல மனமும் இருக்குது. அந்த அத்தர் நம்முடைய உடையில பூசினா உடை மணக்கும், பூசலன்னா உடைக்கு மனம் இல்லை, ஆனால் அத்தரில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள். அவர்களை நாம் புகழ்ந்தால் நமக்கு புகழ் கிடைக்கிறது, புகழலண்டா நமக்கு புகழ் இல்லையே. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் அவர்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும். காரணம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட மீனிங் என்னங்க? புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள். மஹமூத் என்றால் புகழப்படக்கூடியவர்கள் தான், ஆனால் முஹம்மது என்றால் புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள். திரும்ப 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 புகழப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க என்றுதான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையினுடைய பொருள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மறுமையிலே அவர்களுக்கு ஒரு கொடி வழங்கப்படும், லிவாஉல் ஹம்து, புகழ் கொடி. இறைவன் அவர்களை உலகத்திலே எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கிறானோ அந்த மாதிரி தான் மறு உலகத்தில் அவங்களுடைய சிறப்பை கொடுக்க போறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்ல, அஸா அய்யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா. நபி அவர்களே, நாளை மறுமையிலே உங்களை புகழுக்குரிய இடத்தில் நாம் அமைத்து வைப்போம். இப்ப யோசிச்சு பாருங்க, அவருடைய புகழ் அவர் பெயராகவே அமைந்து விட்டது. முகமது என்றாலே புகழப்படக்கூடியவங்க தான், அவருடைய பெயரும் அப்படி அமைந்து விட்டது. அவர் வழங்கப்படக்கூடிய கொடியும் புகழ் கொடி என்றாகிவிட்டது. அவருடைய மறுமையிலே அமரப்போகிற இடமும் புகழுக்குரிய இடம் என்றாகிவிட்டது. 100க்கு 100 புகழுக்குரியவர்கள் என்றிருக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்துதான் அவர்களின் புகழ் உயரப்போகிறது என்றில்லை. அவர்களை புகழ்வதன் மூலம் நமக்கு நாம் புகழ் சேர்த்துக் கொள்ள போகிறோம் என்பதுதான். இந்த இலக்கியங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் எப்படி இருக்கிறது, அவருடைய பெருமைகள் எப்படி பேசப்பட்டிருக்கின்றன, அவருடைய சிறப்புகள் எவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி தான் இந்த சொல்லரங்கம் நடைபெறப் போகிறது. ஆகவே அவர்களை பற்றி ஒரு சில கவிதைகள் இலக்கியங்கள்ல எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை என் பங்குக்கு ஒரு சிலவற்றை உங்களுக்கு கூறலாம் என்று நான் விளைகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பற்றி நாமெல்லாம் கேள்விப்பட்டுக்கோங்க. மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே அழகு இருக்காது, அதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அழகை ரசித்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். மலருக்கு அழகுண்டு, மலருக்கு அழகுண்டு, நிலவுக்கு அழகுண்டு, அந்த விண்மீனுக்கும் அழகுண்டு. அழகுக்கு அழகுண்டா? அழகுக்கே அழகுண்டா? உண்டு. அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகுக்கே அழகு சேர்ப்பவர்கள். ஆனால் சிலர் அந்த அழகை ரசிக்காமல் இருக்கிறார்கள், நட்பாக்கியும் இழந்தவர்கள். அன்றைக்கும் சிலர் இருந்தார்கள், இன்றைக்கும் சிலர் இருக்கிறார்கள். ஏன்னா அழகு என்பது பொருள் மட்டும் இல்லைங்க. அழகு என்கிறது ஒரு பொருள்ல மட்டும் இல்ல, பார்க்கும் கண்களிலும் இருக்கிறது. அதனாலதான் ஒரு பொருளை பார்த்து ஒரு ஆள் சொல்வாரு அழகா இருக்குதுல அப்படிம்பாரு, இன்னொரு ஆள் நல்லா இல்லப்பா அப்படிம்பாரு. அப்போ பொருள் ஒன்றுதான். ஒருவர் சொல்லுகிறார் அழகு என்று, இன்னொருவர் சொல்லுகிறார் அழகு இல்லை என்று. அப்படியானால் அழகு என்பது பொருளில் மட்டும் இல்லை, பார்க்கும் கண்களிலும் இருக்கிறது. ஆகவேதான் நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்த பார்வை வேறு, அபூ ஜஹல் பார்த்த பார்வை வேறு. இன்றைக்கு சிலர் பார்க்கிறார்கள், அந்த பார்வையிலும் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி தெரியுமா? அன்றைக்கு சஹாபிகள் பார்த்த பார்வை வேறு, இன்றைக்கு வஹாபிகள் பார்க்கும் பார்வை வேறு. அப்படி ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவேதான் நான் ஏற்கனவே சொன்னல, நட்பாக்கியம் இழந்தவர்கள் அப்படின்னு, அதிலே வஹாபிகள் முதலிடத்தை வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்கின்ற நற்பேற்றினையே இழந்து நிற்கிறார்கள். அவர்கள் வஹாபிசத்தை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் இழந்த நற்பாக்கியங்கள் அநேகம் அநேகம் உண்டு. அவற்றில் இதுவும் ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பற்றி சொல்ல முடியுமா?
யாராலும் கூற முடியுமா? அதற்கு எல்லை இருக்கிறதா? இல்லை அல்லவா? ஒரு கவிஞர் சொன்னாரே, நீங்கள்லாம் கேட்ட பாட்டு தான், 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்களின் புகழ் பாடி முடியாது. இப்ப இத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அந்த பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்களின் புகழ் பாட முடியாது அப்படின்னு இருக்கும். ஒரு வகையில் அது சரிதான். ஆனா இன்னொரு வகையில நான் சொல்றேன், 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்களின் புகழ் பாட முடியும், பாடி முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் அப்படி இருக்குது. அதே கவிஞர், வாழ்நாள் எல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாடிக்கிட்டே இருங்க, எல்லாம் முடிஞ்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். சொன்னால் முடிந்திடுமோ, சொல்வதென்றால் இயந்திடுமோ, அந்நபி பேரழகை ஆற்றல் மிகு சொல்லழகை, சொன்னால் முடிந்திடுமோ, சொல்வதென்றால் இயந்திடுமோ, உண்மையை அவர் உரைக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு எப்படி இருக்குமா, வெண்ணிலவும் வியப்படையும் வேந்தர் முகம் கண்டுவிட்டு. நம்மெல்லாம் நிலா ரொம்ப அழகு அழகு அப்படின்னு சொல்லிடுவோம் அல்லவா, அந்த நிலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டா அது வியந்து பார்க்குமா, இவ்வளவு பெரிய அழகா அப்படின்னு. அவங்களுக்கு முன்னால நான் அழகே இல்லையே என்று அது நினைக்குமா. விண்ணகத்து தாரகையும், அதான் நட்சத்திரங்கள், அது வெட்கப்படும் பார்த்து விட்டு. நம்ம அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், நல்லா மின்னுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம், சல்லல்லாஹு இவ்வளவு அழகா இருக்காங்களே என்று அது வெட்கப்படுமாம். என்ன வென்பேன் என்ன வென்பேன் ஏந்தலரின் பேரழகை என்று அந்த கவிஞர் சொல்றாரு. நமக்கெல்லாம் தெரியுங்க, அழகுக்கு அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பொதுவாக தெரியுமில்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகு மிக்கவங்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்ன, அழகுக்கு அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றால் பேரழகின் பேரரசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரழகில் ஒரு பகுதி தான், சிறு பகுதி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே ஆலிம் கவிஞர் ஹுசைன் முஹம்மது மன்பை ஹஸரத் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அழகு அப்படிங்கிறத அழகாக சில வரிகளில் சொல்றாங்க. நமக்கெல்லாம் முகம் அதுதான் அழகு, நமக்கெல்லாம் முகம்தான் அழகு. அதனால மற்றதை பற்றி கவலைப்படாவிட்டாலும் முகத்தை நம்ம சரி பார்த்துக்கிறோம், முகம் அழகாது. ஏன்னா மற்றவருடைய பார்வையில ஃபர்ஸ்ட் படுவது நம்முடைய முகம் தானே, அதனால அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதை சொல்றாங்க, நமக்கெல்லாம் முகம் அதுதான் அழகு, முகம் அதுதான் அழகு, ஆனால் நாயகம் அவர்களுக்கோ முகமதும் அழகு அகமதும் அழகு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகமும் அழகு, அவர்களின் அகமும் அழகு அப்படி சொல்லும் பொழுதே அவருடைய திருநாமத்தையும் உள்ளடக்கி இருக்கிறாரு இந்த கவிஞர். பாத்தீங்களா, நாயகம் அவர்களுக்கோ முகமதும் அழகு, முகம் அது அழகு, அகம் அதுவும் அழகு. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமங்கள்ல முகமது இருக்கு, நமக்கு தெரியும், அகமது இருக்கு தெரியும், அதையும் கொண்டு வந்தா பாருங்க, முகமதும் அழகு அகமதும் அழகு. அந்த கவிஞர் தான் இன்னொன்னு சொன்னாங்க, சங்கை நபிகள் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டா அங்கே 1000 தங்கங்களை வைங்க, கட்டி கட்டியா வைங்க, அந்த தங்கத்துக்கு ஜொலிப்பே இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து விட்டால் அப்படின்னு சொல்றாங்கங்க. அதனால தான் இப்போ நீங்க கூட பார்க்கலாம், மௌலித் ஷரீஃப் போதும்போது கூட அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூறுன் ஃபௌக நூர், அதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்கள் சூரியன், நீங்கள் சந்திரன், நீங்கள் ஒளி, ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளி. இப்ப இந்த சூரியன் சொல்றதெல்லாம் நாம அல்லங்க, சஹாபா பெருமக்கள் பார்த்து ரசித்து நமக்கு சொன்னவைகள் ஹதீஸில் இருக்குதே. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் எப்படி இருக்கும்? மிஸ்ல ஸைஃப், வாளை போல் பளபளக்குமா? கேட்பவரே ஒரு உதாரணத்தை கொண்டுதான் கேட்கிறார், வாள் பளபளக்கும், அந்த மாதிரி பளபளக்குமா? ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா, இல்லை என்கிறார்கள். வேற எப்படி இருக்கும்? மிஸ்ல ஷம்சி வல் கமர், சூரியனை போன்றிருக்கும், சந்திரனை போன்றிருக்கும் என்று அந்த சஹாபி சொன்னாங்க. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியா இருந்தா அவங்களுடைய முகம் எப்படி இருக்கு தெரியுமா? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கஅன்ன வஜ்ஹஹு கித்அத்துன்,
அந்த விண்ணிலே இருக்கிற நிலாவினுடைய ஒரு துண்டு தான் இங்கே வருகை தந்து விட்டதோ என்று நாங்கள் நினைக்கிற அளவிற்கு அவர்களுடைய பேரழகு இருக்கும் அந்த முகத்துல. இது சும்மா சொல்ல, அதுக்கு அடுத்து சொல்ற பாருங்க, சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்லல. நாங்கள் இதை அறிந்த உண்மை அனுபவத்திலே சொல்கிறோம் என்கிறார்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படிப்பட்ட அழகு மிக்கவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இன்னொன்னு, இப்போ மௌலித் படிக்கும்போது ஒளின்னு மட்டும் நிப்பாட்டல, ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளி அப்படியே சொல்லணும். இந்த உலகத்துல எத்தனையோ பொருட்கள் ஒளி கொடுக்குதுங்க. இந்த லைட் இருக்கு, இதெல்லாம் ஒளி கொடுக்குது. சூரியன் ஒளி தருது, சந்திரன் ஒளி தருது. இது எல்லாமே ஒளி தந்தாலும் கூட இதற்கெல்லாம் மேலான பேரொளி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காகத்தான் நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளியாக கேட்கிறீர்கள். அந்த நூர் ஃபோக நூர் என்னும் மொழிதான் படிக்கிறோம். ஏன் சூரியன் எடுத்துக்கிறங்க, அது ஒரு பகுதியிலே ஒளிர்ந்து கொண்டிருக்கும், இன்னொரு பகுதியிலே ஒளிந்து கொண்டிருக்கும். இப்ப பாருங்க, சூரியன் இங்க ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது, ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்கு. அதே போல சந்திரன் நீங்க எடுத்துக்கிறங்க, பகலிலே இல்லை, இரவிலே தான். அந்த சந்திரனுடைய ஒளி கூட வளரும் தேயும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு அப்படியா இல்லை அல்லவா? அதே போல மற்ற விளக்குகளை அந்த காலத்துல எல்லாம் குத்தி விளக்கு இருக்கும், அரிக்கன் லைட் இருக்கும், முட்டை லாம்பு இருக்கும். இதுவெல்லாம் எரியறதா இருந்தா என்ன வேணும், திரி வேணும். அது இருந்தாலும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு காற்று அடிச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அணைஞ்சு போயிடும். சரி, இங்க இந்த அரங்குக்குள்ளே பார்க்குறோம்ல லைட், இதெல்லாம் வெளிச்சம் தருது. திடீர்னு கண்ணு போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, லைட்டுக்கு வெளிச்சம் இல்லையில. சரி, லைட்டு இருக்குது, பீஸ் போயிட்டா எரியாதுல்ல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொளிங்கிறது அப்படி கிடையாது. ஒளிர்வது ஒளிவதுங்கிற வித்தியாசம் இல்லை, வளர்வது தேய்வது இந்த வித்தியாசம் இல்லை. ஆகவேதான் நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது. அதே போவாங்க, நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மலர்களுக்கு மனம் உண்டு, அப்படிதானே? மல்லிகைப்பூ அதற்கென்று ஒரு மனம், ரோஜாப்பூ அதற்கென்று ஒரு மனம், முல்லைப்பூ அதற்கென்று ஒரு மனம், சாமந்தி பூ அதற்கென்று ஒரு மனம் இருக்குதுல்ல. இந்த ஆலிம் கவிஞர் சொல்றாங்க, ஆலிம் புலவர் சொல்றாங்க, மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடிய மலர்களுக்கு தனித்துவமான எந்த மனமும் இல்லை அப்படிங்கிறாங்க. மதீனா ஷரீஃபில் மல்லிகைப்பூ இருக்கலாம், ரோஜாப்பூ இருக்கலாம், சாமந்தி பூ இருக்கலாம், ஆனால் அதற்கென்று தனித்துவமான மனமே இல்லை என்கிறார் இந்த ஆலிம் புலவர் அவர்கள். என்ன சொல்றார் தெரியுமா? மதீனா நகரில் மலரும் மலர்கள் எதிலும் ஒரே மனம்தான், எல்லா மலர்களுக்கும் ஒரு மனம் தாங்க. ஆனால் இங்கே நமக்கு அப்படி இல்லை, மல்லிகைப்பூ ஒரு மனம் இருக்கும், ரோஜாப்பூ ஒரு மனம் இருக்கும். அங்கே மதீனா ஷரீஃபிலே முளைச்சா எல்லா மலர்களுக்கும் ஒரே மனம்தான். மதி நபியின் மேனி எழும் கஸ்தூரி மென்வாடை எங்கெங்கும் தானே நிறைந்திருப்பதால் என்று அவர் சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து வெளிப்படுகிற வாடை கஸ்தூரி வாடையை விடவும் சிறந்ததா இருக்கும். இது நம்ம சொல்லல, அனுபவித்த சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து கஸ்தூரி வாடை. இப்போ பார்த்துக்கிறேங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃப் இருக்கிறாங்களா, அவங்களுடைய உடல்லேருந்து கஸ்தூரி வாடை வந்துக்கிட்டே இருக்கா. நீங்கள் மல்லிகைப்பூ மோந்து பார்த்தா கஸ்தூரி வாடை தான் அங்கே இருக்கும், முல்லைப்பூவை நீங்கள் மோந்து பார்த்தா கஸ்தூரி வாடை தான் அங்கே இருக்கும், ரோஜாப்பூவை மோந்து பார்த்தா கஸ்தூரி வாடை தான் அங்கே இருக்கும். அங்கே மலர்களுக்கு மனம் இல்லை, ஆனால் மலர்களில் மனம் உண்டு. அந்த மலர்களில் மனம் உண்டு, மலர்களுக்கு மனம் இல்லை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்தூரி வாடை எல்லா பொருளிலும் படுறது மாதிரி அந்த மலர்களையும் பட்டு இருக்கிறது அல்லவா. நீங்கள் எந்த மலர் எடுத்து மோந்து பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்தூரி வாடை தான் இருக்கும். அதைத்தான் இந்த ஆலிம் புலவர் கவிஞர் சொல்றாங்க, அங்கே ஒவ்வொரு மலருக்கும் மனம் இல்லை. மதீனா நகரில் மலரும் மலர்கள் எதிலும் ஒரே மனம், அது என்ன? கஸ்தூரி மனம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கிறதுனால. அதான் அதே கவிஞர் சொல்றாங்க, ஆலிம் புலவர் அவர்கள், அண்ணல் நபிகள் அருகே இருந்தால் அத்தர் மணப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் ஏன்? அது கஸ்தூரி வாடை அல்லவா, அத்தருக்கு மனமே இருக்காது அப்படிங்கிறது தான். திங்கள் நபிகள் உலவும் தெருவில் தென்றல் நடப்பதில்லை. இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. இன்னொரு கருத்து அழகா சொல்றாங்க ஆலிம் புலவர்கள்.
அபூ ஜஹலை கூட நான் அடடா போட மாட்டேன். அபூ ஜஹலை கூட நான் அடடா போட மாட்டேன். நபியை கண்ட கண்கள் அவர் நயனம் என்பதாலே, நயனம்டா கண்ணு, அவருடைய கண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறது அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த கண்கள் அவருடைய உடல்ல இருக்கிறதுனால அதற்கும் ஒரு மரியாதையை கொடுத்து நான் அபூ ஜஹல அடடா போட மாட்டேன், அவங்கள டா போட்டு பேச மாட்டேன்னு அர்த்தம். இந்த அடடாவுக்கு பல அர்த்தம் இருக்கு, அது ஒரு விஷயம். இப்ப இந்த கவிதையை படிச்ச உடனே அபூ ஜஹலை கூட நான் அடடா போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன, அடடா அடடா என்ன அழகு இந்த கவிதை அப்படிங்கிறோம். இங்க அடடா அடாங்கிறது வேற அர்த்தம். அதே போல சில கட்டம் சொல்லுவோம், அடடா இந்த காரியம் தப்பி போச்ச, அந்த துக்கத்தை வெளிப்படுத்தவும் அடடா போடுவாங்க. அடடாவுக்கு பல அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த ஆலிம் புலவர் சொல்றது டா போட்டு பேச மாட்டேங்கிறது தான் அடடா. அதனால நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன், அடேடா போட மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுல ஒரு அர்த்தம் தானே இருக்கு, அடேடா டா போட்டு பேச மாட்டேன். இது அந்த கவிஞனுடைய பெருந்தன்மை, பதிவு. என்னத்தான் மோசமா இருந்தாலும் அவன் கண்ணு சல்லல்லாஹு பார்த்திருக்கேன், அப்படிப்பட்ட கண்ணல்லவா உடம்புல இருக்கு, அவனுக்கு ஒரு மரியாதை. நான் டா போட்டு பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா இதுல நான் மாறுபடுகிறேன். அபூ ஜஹலை பார்த்து நான் அடேடா என்று போடுவேன். ஒரு தடவை அல்ல, அடேடா அடேடா போட்டு பேசுவேன். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை காயப்படுத்தியவன் அல்லவா அவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை வேதனைப்படுத்தியவன் அல்லவா அவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை படுத்தினால் என்ன தண்டனை உண்டு என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, அதே நீங்க பாத்தீங்களா? வல்லதீன யூதூன ரசூலல்லாஹி லஹும் அஸாபுன் அலீம். யார் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு வேதனை தரும் தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வேதனைப்படுத்த கூடாதுங்க, கடுமையான தண்டனை வச்சிருக்காங்கிறான். இன்னொரு வசனத்துல லஅனஹுமுல்லாஹ்ங்கறான். அல்லாஹ் அந்த மனிதனை சபிக்கிறான். அந்த சாபம் ஃபித்துன்யா இங்கேயும் உண்டு, வல் ஆஹிரா மறுமையிலும் உண்டு. ஏன்? தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை நோவினைப்படுத்தலாம், அதுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டான் இறைவன். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டவன் அபூ ஜஹல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திற்கு வேதனை கொடுத்தவன் அந்த அபூ ஜஹல். ஆகவே அந்த அபூ ஜஹலை கவிஞர் வேண்டுமானா நான் அடடா போட மாட்டேன்னு சொல்லலாம், ஆனால் நான் அடேதா அடேதா போடத்தான் செய்வேன். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவன் நோவினை கொடுத்திருக்கிறான். இன்னொரு கருத்தை சொல்றாங்க, நமக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு வஹாபி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரிமாங்க. எதையுமே அவங்க ஒழுங்கா படிக்கிறது இல்லை, படிச்சதை வச்சு பேசுவாங்க. எல்லாத்துக்கும் குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுற மாதிரி இதுக்கும் ஆதாரம் காட்டுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நபி அவர்களே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க நானும் உங்களை போன்ற மனிதனே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான்ல, அதனாலதான் நாங்களும் சொல்றோம். எங்க அல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு அடுத்து என்ன சொன்னா? முழுமையா படிங்க. ஏங்க அறகுறையா படிக்கிறீங்க? ஏன் பாதியை படிச்சுட்டு மீதியை விடுறீங்க? ஏன் பாதி கிணறு தாண்டுறீங்க? அது ஆபத்து அல்லவா? ஒரு ஆள் சொன்னான், இன்னைக்கு பாதி கிணறை தாண்டுறேன், மீதி பாதியை நாளைக்கு தாண்டுறேங்கிறான். நாளைக்கு வந்தா நீ கந்துக்குள்ள போயிருவிய. எல்லாத்துலேயும் முழுமையாத்தானே இருக்கிறோம். சலூன் கடைக்கு போனோம், முடி வெட்டணும், முழுமையாக தான் வெட்டிட்டு வர்றோம். ஒரு ஆள் சொன்னாரு, இன்னைக்கு பாதி முடியை வெட்டி விடு, மீதி பாதி நாளைக்கு வெட்டிக்கிறேன். யாராவது சொல்றோமா அப்படி? இல்லை இல்லை. ஏன்? அறகுறை கூடாதுங்கிறத நம்ம எல்லாம் உறுதியாகத்தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை படிக்க கூட முழுமையாக படிக்க வேணாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னா, நான் உங்களை போன்ற மனிதனே. அதுக்கு அடுத்து என்ன வருது? யூஹா இலைய, எனக்கு இறை செய்தி வருகிறது. இறைவன் செக் வச்சுட்டானுங்க, நீங்க வேறதான் அவங்க வேறதான், உங்களுக்கு போல மனிதன். சரி, வஹி வருகிறது. நம்மளை யாருக்காவது வஹி வருதா? இல்லை இல்லை. அப்ப நம்ம வேற அவங்க வேற தானே. இந்த வாசகத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறீங்க. சரி, இப்படி சொல்லக்கூடியவர்களை பார்த்து இந்த ஆலிம் புலவர் சொல்றாங்க, நான் உங்கள் மாதிரி. ஸல்லல்லாஹு சொன்னது, நான் உங்கள் மாதிரி, மாடல், நான் உங்கள் மாதிரி என்றதை நானும் உங்கள் மாதிரி என்று தவறாக விளங்கி கொண்டனர். உங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் சொன்னாங்க.
ஆனா இவன் தான் நம்மள மாதிரி அப்படின்னு அவங்க விளங்கிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்ல, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. அந்த மாதிரி தாங்க, நம்மள மாதிரி இல்லை. இன்னைக்கு அப்படித்தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், நீங்க தப்பா விளங்கிட்டு இப்படி சொல்றீங்க. நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி என்று சொல்றதை இனிமே விட்டுருங்க. இல்ல மீறி இல்ல நம்மள மாதிரி தான் நீ சொன்னீங்களாக்கா மக்கள்லாம் சேர்ந்து உங்களை இவங்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இனிமே நீங்க அந்த மாதிரி பேச விட்டுங்க. எந்த கருத்திலே சொல்லப்பட்டதுன்னு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே, வமா யஸ்தவில் அஅமா வல் பஸீர், பார்வையற்றவனும் பார்வை உள்ளவனும் சமமா இல்லை என்கிறான். பார்வையற்றவர்களே, வஹாபிகளே, நீங்க அகப்பார்வையும் புறப்பார்வையும் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களை போன்று அப்படின்னு சொல்றீங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வலதுலுமாத்து வலன்னூர், இருளும் ஒளியும் சமமில்லை என்கிறான். ஆனால் வழிகேட்டு இருளிலே சிக்கி தவிக்கும் வஹாபிகளே, உலகம் அனைத்திற்கும் பிரகாசத்தை கொடுத்து பேரொளியை உங்களோடு ஒப்பிடுகிறீர்களே, எந்த வகையில் இது நியாயம்? யோசித்து பாருங்கள். வளல் நில்லு வளர் ஹரூர், நிழலும் வெயிலும் சமமில்லை என்கிறான் இறைவன். சுட்டடிக்கும் வெயிலாக இருக்கிற வஹாபிகளே, ஏன்னா வெயில் மொத்தம் இடைஞ்சு கொடுக்குது, வஹாபி அடுத்தவங்க இடைஞ்சு கொடுக்கறது தான் உன் லைஃப். அப்படிக்குள்ளே செஞ்சுட்டே இருக்கிறது. அவங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களை என்ன செய்யலாம், அந்த ஆலிம்சாவுக்கு என்ன செய்யலாம், அந்த உலமாவுக்கு என்ன, இதே வேலை. இதுதான் சுட்டரிக்கும் வெயிலே இதமான சுகம் தரும் நிழலை உன்னோடு ஒப்பிடுகிறாயே, இது நியாயமா? இன்னொன்று பாருங்க, இதன் சொல்றான், வமா யஸ்தவில் அஹ்யா வலல் அம்வாத், உயிருள்ள மனிதனும் உயிரற்ற மனிதனும் சமம் இல்லை என்கிறான். வஹாபிகள் பாருங்க, நான் கேட்கிறேன், இருந்தும் இறந்தவர்களாக இருக்கும் வஹாபிகளே, இருந்தும் இறந்தவர்களாக இருக்கும் வஹாபிகளே, மறைந்தும் இருந்து கொண்டிருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களோடு ஒப்பிடுகிறீர்களே, எந்த வகையில் நியாயம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி விளங்க வேண்டுமோ அவ்வாறெல்லாம் விளங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆலிம் புலவர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு கோணத்திலே ஒவ்வொரு கவிஞரும் சொன்னார்கள். இன்றைக்கு ஆலிம் கவிஞர் அவர்கள், ஆலிம் புலவர் அவர்களுடைய இந்த கவிதை உதாரணத்திற்காக எடுத்து உங்களுக்கு வழங்கினேன். மற்றபடி இலக்கியங்களிலே மூழ்கி கிடக்கிற, மறைந்து கிடக்கிற, புதைந்து கிடக்கிற பல்வேறு கருத்துக்களை பின்வரும் சொற்பொழிவாளர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.